நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சிலுவை தியான நேரத்திற்கு ஜோஸ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அழைக்கிறோம். நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஏன் என்னை கைவிட்டீர் என் தேவனே என்று நீர் கூப்பிட்ட அகோர குரல் உலகெங்கும் ஒலிக்கிறதே என் நேரமுமே. ஊரெல்லாம் உம்முடைய சிலுவை தியானமே. இயேசுவே, என் கூட சேர்ந்து நீ சொல்லலாமா? எனக்காக, உனக்காக, உங்களுக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தின இந்த மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவை பார்த்து சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே, நீர் என்னில் வைத்த அன்பு பெரியதே. இதை எனது உள்ளம் உணருதே. சொல்லுங்க. நீர் என்னில் வைத்த அன்பு பெரியதே. இதை எனது உள்ளம் உணருதே. கண்கள் கலங்குகின்றதே, கண்ணீரும் வடிக்கின்றதே. இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்திருக்கிறீர்களா? நமக்காக பட்ட பாடுகளை, நமக்காக இயேசு பட்ட காயங்களை, எருசலேம் நகர வீதியிலே சிலுவை சுமந்தவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, முகமெல்லாம் இரத்தம் வடிந்தவராக, முதுகெல்லாம் இரத்தம் வடிந்தவராக, நிந்தைகளோடும் பாடுகளை அனுபவித்தவராகவும், துக்கம் நிறைந்தவராகவும், அழகு அற்றவராகவும், அந்த கேடு அடைந்தவராகவும் எருசலேம் நகர வீதியிலே நடந்து வந்தாரே இயேசு. எருசலேம் நகர வீதியிலே நடந்து வந்தாரே இயேசு. இதை வாசித்திருக்கிறீர்களா? இதை நீங்க தியானித்திருக்கிறீர்களா? ஜனங்கள் திரளாக நின்று பார்க்கிறாங்க, அழுகிறாங்க. இயேசு இப்படிப்பட்ட நிந்தையை சுமந்தவராக,
பாடுகள் அணிந்தவராக, அழகில்லாதவராக அவர்களை பார்த்து சொன்னார், ஸ்திரீகளே, எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார் அல்லவா? ஞாபகம் இருக்கிறதா? இதை நீங்கள் தியானித்திருக்கிறீர்களா? வாசித்திருக்கிறீர்களா? வாசிக்க மறந்திருப்பீர்களானால் மறுபடியும் வாசிங்க. இயேசுவை பாருங்க, அவர் நேசத்தை பாருங்க. அப்பொழுது இந்த சிலுவை தியானம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த லெந்துகால நாட்கள் உங்களுக்கு ஒரு மறுபடியுமாக விசுவாச வாழ்க்கையிலே ஒரு துளிர் விடுகிறதாக இருக்கும். அதற்காகத்தான் ஜோசுவா டிவி மூலமாக நமக்கு இப்படி ஒரு சிலுவை தியான நேரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவராகிய இயேசுவே, எங்களுக்காக எல்லா இரத்தத்தையும் சிந்தி விட்டவரே, எங்களுக்காக ஜீவனை விட்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவரே, இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றவரே, ஜோசுவா டிவி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையிலும் இந்த சிலுவை தியான நேரத்திலே கர்த்தாவை உம்மிடத்தில் அவர்கள் ஒப்பு கொடுப்பார்களாக. எனக்காக இயேசு அன்றைக்கு சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். நான் இப்பொழுது என் இயேசுவுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு திரள் ஜன கூட்டம் இந்த லெந்துகால நாட்களிலே, இந்த சிலுவை தியான நாட்களிலே ஒப்பு கொடுப்பார்களாக, உம்மை கிட்டி சேர்வார்களாக. இந்த வேத வார்த்தைகளுக்குள்ளிருந்து அப்பா நீர் பேசுவீராக, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு சிலுவை தியான நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் இயேசு. பிரதான ஆசாரியர் இயேசு சொல்லலாமா? பிரதான ஆசாரியர் இயேசு. பிரதான ஆசாரியர் இயேசு. இயேசு 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 என்று நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இன்னும் என் இயேசுவின் திருப்பெயரை சொல்லி சொல்லியே அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன், அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன், விசுவாச அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். சொல்லலாமா? பிரதான ஆசாரியர் இயேசு, எனக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எனக்காக அந்நிய ரத்தத்தோடு அல்ல, சொந்த ரத்தத்தோடு பிரவேசித்தார். ஒரே ஒரு முறை பிரவேசித்து நிரந்தரமான மீட்பை எனக்கு உண்டு பண்ணினார் என்று சொல்லலாமா? இயேசுவின் பெயரை சொல்லலாமா? இன்னும் என் இயேசுவை சொல்லி சொல்லியே அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன், அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன், விசுவாச அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். இன்னும் என் இயேசுவை சொல்லி சொல்லியே அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன், அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன், விசுவாச அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன், கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன். ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார், சுத்தம் செய்து சொந்தம் கொண்டார். ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார், சுத்தம் செய்து சொந்தம் கொண்டார். கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன். ஓஹோ, கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன். ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார், சுத்தம் செய்து சொந்தம் கொண்டார். ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார், சுத்தம் செய்து சொந்தம் கொண்டார். கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன், கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன். இன்னும் என்
இயேசுவை சொல்லி சொல்லியே அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன், அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன், விசுவாச அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன், விசுவாச அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன். அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய நாமத்தை நீங்க சொல்லணும்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? 62 வயசு எனக்கு ஆச்சு. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ மாசி மாசத்துல பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 12வது வயதுல நான் விவசாய வேலையை பார்க்க எங்க அப்பா கூட போனேன். நான் இதை ஏன் சொல்றேன், நான் சாட்சியா சொல்றேன். நாங்கள் எங்கள் அப்பா வயத்தில், எங்கள் அம்மா வயத்தில் பிறந்தவங்க 8 பேர், எங்கள் அக்கா ஒருத்தி 9 பேர். நாங்கள் மொத்தத்தில் என் சகோதரங்கள்லாம் நல்லா படித்து நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் குறையலை, எங்கள் அண்ணா சகோதரர்களை குறை சொல்லலை, அப்பா அம்மாவை குறை சொல்லலை. ஏன்னா பிரசங்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பிரதான ஆசாரியர் இயேசு, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு, இயேசு சொந்த ரத்தத்தை, அந்நிய ரத்தத்தோடு அல்ல, அந்நிய ரத்தத்தை அல்ல, ஆட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு சென்று நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்க 9வது வசனத்தில் 12வது 9வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளை நான் நம்புகின்றதுனால, இவைகளை நாம் பாடுகின்றதுனால, இவைகளை உங்களுக்கு அறிவிக்கின்றதுனால. நான் சொன்ன பார்த்தீங்களா, இயேசு இயேசுன்னு நீ சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும், உங்களுக்குள்ள ஒரு கம்பீரம் வரும், உங்களுக்குள்ள ஒரு துள்ளுதல் வரும். காரணம், அந்த 13வது வயதில் கஷ்டமான வேலையை பார்க்க நான் ஆயத்தப்பட்டேன். எங்கள் சகோதரர்களிடத்தில் பேனாவை எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அப்பா, என்கிட்ட மண்வெட்டி அருவாய் எடுத்து கொடுத்தாங்க. நான் காட்டு வேலையை பார்க்க போனேன், விவசாய வேலையை பார்க்க போனேன். அந்த நாட்களில் தொடர்ந்த வேலை இன்றைக்கும், இந்த நாட்களில் 5 மணிக்கு போயிட்டு 6 மணி வரையிலும் வேலை பார்த்துட்டு அதை அடுத்து தான் எங்கள் அப்பா இயேசு பிரதான ஆசாரியர் எனக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். என் இயேசு எனக்கு இன்னொரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். இயேசு இயேசுன்னு சொல்லுறேன்னு சொன்னா, எனக்குள்ள புது பலன் இருக்கிறதுன்னு சொன்னா, 5:30 மணிக்கு கொஞ்சம் போல பழைய சோறு சாப்பிட்டவன் அதை எடுத்து நான் சாப்பிடல. இதுவரையிலும் வேகமாக வேலையை பார்த்துட்டு மறுபடியும் ஜோசுவா டிவிக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு இதுவரை இன்னும் சாப்பிடாம கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுத்திருக்கின்றார். என்கிட்ட சுகர் கிடையாது, என்கிட்ட எந்த ஒரு வியாதியும் கிடையாது. காரணம் என்ன? இன்னும் என் இயேசுவை சொல்லி சொல்லியே அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன், அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன், விசுவாச அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன். கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன், கிறிஸ்து இயேசு எனக்கு புதிய பலன். இப்படி நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுவீர்களானால், இப்படி பாடுவீர்களானால் உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், ஒரு துள்ளுதல் உண்டாகும், கம்பீரம் உண்டாகும். காரணம், என் ஆண்டவர் இயேசு பிரதான ஆசாரியர் என்று அறிவிக்கின்றதுனால. நீங்க சொல்லுவீர்களா? நீங்க சொல்லுவீர்களா? கிறிஸ்து இயேசு எனக்கு புது பலன், இன்னும் இந்த இயேசுவை என் வாயால அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீர்களா? சொல்லி பாருங்களேன். உங்க வியாதிய கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். நீங்க சாப்பிடுகிற உணவை, நீங்க குடிக்கின்ற தண்ணீரை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆரோக்கியமாயிருப்பீங்க, சௌக்கியமாயிருப்பீங்க. அதற்காகத்தான் பிரதான ஆசாரியர் இயேசு என்று இந்த சிலுவை தியானத்தை உங்கள் மத்தியில் பேசும்படி வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க பலவீனப்பட்டு போகக்கூடாது, பலவான்களாகணும். நீங்க துக்கப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நீங்க மனம் மடிவா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கணும்.
அதற்காகத்தான் இந்த பிரதான ஆசாரியர் இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை சென்று நித்திய 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 நிரந்தர நிரந்தர மீட்பை நமக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார். சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல அல்ல, முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே ஒரு தரம் செய்து முடித்தார். நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் தேவையில்லை. குருவி ரத்தம் கோழி ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதே இல்லை. ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பது இல்லை. நாடோறும் பலியிடவே வேண்டியதில்லை. ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம், ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பது இல்லை. ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பது இல்லை. நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மனுஷன் பாவத்தை கழுவுவதில்லை. அதனால தான் இயேசு பிரதான ஆசாரியர் இயேசு இந்த சிலுவை தியானத்தின் வழியாக, இந்த சிலுவை தியானத்தின் நேரத்திலே ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஊக்கமாக உற்சாகமாக உரத்த குரலிலே உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு, சொல்லுங்க, சிந்தித்து பாருங்க, இயேசு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நமக்காக அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி விட்டார் அல்லவா? சிந்தித்து பாருங்க. அவர் பட்ட வேதனைகளை விட நாம் சத்தமிடுவதில்லை. நாம் அவருக்காக நம்முடைய ஜீவனையை, நம்முடைய எனர்ஜியை கொடுப்பது பெரிதல்ல. என் ஆண்டவர் இயேசு அவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கின்றார். பாருங்க, எல்லா ரத்தத்தையும் இயேசு உங்களுக்காக எனக்காக சிந்தினார். பார்த்தீங்களா? வாசித்து பார்த்தீர்களா? போர்ச்சவங்க ஈட்டியால எட்டி குத்தினான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை தட்டி பார்க்க கூடாதா? போர்ச்சேவகா, ஈட்டியால என் நேசருடைய விழாவில், ஈட்டியால என் நேசருடைய விழாவில் குத்தி பார்த்தாயே போர்ச்சேவகா. இதை நான் கேள்வி கேட்பது உண்டு. காரணம், எல்லா ரத்தத்தையும் நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா ரத்தத்தையும் எனக்காக சிந்த, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தும்படியாக அந்த போர்ச்சேவகன் என்ன செஞ்சான்? ஈட்டியால இயேசுவின் விழாவில் குத்துனா, எட்டி குத்தினா, அதில் ரத்தமும் ஜலமும், கடைசி சொட்டு ரத்தம் வந்த பிறகு ஜலம் வெளியே வந்துருச்சு. பிரியமானவர்களே, எல்லா ரத்தத்தையும் இயேசு நமக்காக சிந்தினார் அல்லவா? இந்த அன்பு தெய்வத்தை நாம் ஆராதிக்கணும், அன்பு கூறணும். அவர் எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளை அதிகமாக 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 வாசிக்கணும். பிரியமானவர்களே, இந்த 27ஆம் அதிகாரத்தில் எபேருக்கு எழுதின நிருபத்தில் 7:27 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 9ஆம் எபிரேயரில் 9ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதை லேவியர் ஆகமத்தில் நாம் தெளிவாக வாசிக்கலாம். 16வது அதிகாரத்தில் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்கக்கூடிய விதம், ஆரோன், அந்த ஆசாரியர்கள், ஆசாரிய ஊழியத்தை செய்கின்றவர்கள் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் காளை ரத்தம், ஆட்டு ரத்தம், இவைகளை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை, மாடுகளை வெட்டி பலியிட்டுட்டு அந்த இரத்தத்தை தன்மேலும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் தெளித்து விட்டு
மறுபடியும் அவங்க பரிசுத்த ஸ்தலத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போவார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 2 ஆட்டுக்குட்டிகளை அவங்க தெரிந்து கொள்வாங்க. ஒன்று கர்த்தருக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை சீட்டு போடுவாங்க. ஒன்று போக்கு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, கர்த்தருக்கு பலியிட ஒரு ஆட்டுக்குட்டி, இன்னொன்று சீட்டு போக்கு ஆடாக விடப்பட்ட ஆட்டுக்குட்டி. இப்படி 2 சீட்டு போட்டு அந்த கர்த்தருக்கென்று பலியிட வேண்டும் என்று அந்த சீட்டு விழுந்த ஆட்டுக்குட்டியை அடித்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை தெளிப்பான் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த போக்கு ஆட்டுக்குட்டியாக சீட்டு விழுந்தது பார்த்தீர்களா? அந்த போக்கு ஆட்டுக்குட்டி மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கைகளையும் வைத்து அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மேலே போக்கு ஆட்டுக்குட்டியாக சீட்டு விழுந்தது பார்த்தீர்களா? அந்த ஆட்டுக்குட்டி மேலே ஆரோன் தன் கைகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமத்தி அது குடியில்லாத தேசத்திற்கு, பாளையத்திற்கு புறம்பே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு போகும் என்று அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் யோவான் ஸ்நானம் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறத பார்த்துட்டு யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த ஆட்டுக்குட்டியானவரை, பிரதான ஆசாரியரை ஒரு பாடலை பாடி ஆராதிக்கலாமா? அன்பு கூறலாமா? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தீரே. இயேசுவே உமது திருரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. இயேசுவே உமது திருரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. மேஜையும் குத்துவிள மேஜையும் அப்பங்களும் குத்துவிளக்கும் இருக்கும் பிரகாரம் முதலாம் கூடாரம். மேஜையும் அப்பங்களும் குத்துவிளக்கும் இருக்கும் பிரகாரம் முதலாம் கூடாரம். இது பரிசுத்த ஸ்தலமாகும். மேஜையும் அப்பங்களும் குத்துவிளக்கும் இருக்கும் பிரகாரம் முதலாம் கூடாரம். இது பரிசுத்த ஸ்தலமாகும். மன்னாவும் பொற்கலசமும் பொற்கலசமும் ஆரோனின் தளிர்த்த கோலும். மன்னாவும் பொற்கலசமும் ஆரோனின் தளிர்த்த கோலும் இருக்கும் பிரகாரம் 2ஆம் கூடாரம். இருக்கும் கூடாரம் 2ஆம் கூடாரம். இது மகா பரிசுத்த ஸ்தலமாகும். மகா பரிசுத்த ஸ்தலமாகும். இது மகா பரிசுத்த ஸ்தலமாகும். இது மகா பரிசுத்த ஸ்தலமாகும். மகா பரிசுத்த ஸ்தலமாகும். இயேசுவே உமது திருரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தீரே. இயேசுவே உமது திருரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே.
அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்க, இது அதிகமாக நீங்கள் தியானித்து பாருங்க. இவைகளில் உள்ள ரகசியங்களை நீங்கள் அறிய அறிய பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கிட்டேன். எனக்காக இயேசு என்கின்ற ஒருவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள சொந்த இரத்தத்தோடு, அந்நிய இரத்தத்தோடு அல்ல, ஆட்டுக்கடை இரத்தத்தோடு அல்ல, அவர் சொந்த இரத்தத்தையே கொண்டு போய் எனக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழ்ந்து இந்த கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பெருகுவீர்களா? அதற்காகத்தான் இந்த சிலுவை தியானம். அப்படியே நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? சிலுவை தியானம் வழியாக சிலுவை தியானத்திலே நாம் கொஞ்ச நேரம் பிரதான ஆசாரியர், சிலுவை தியானத்திலே பிரதான ஆசாரியர் இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அறிக்கையிடலாமா? இயேசுவிட அன்பு கூறலாமா? அதிகமாக நம்பலாமா? இயேசுவுக்கு பிடிக்கும். நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா, மகா பிரதான ஆசாரியர் இயேசு எல்லா ரத்தத்தையும் எனக்காக சிந்தினார். இயேசு சொந்த ரத்தத்தை கொண்டு அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு 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 என்று சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகும், ஒரு பரவசம் உண்டாகும், வியாதி நீங்கும், நோய்கள் நீங்கும், அசுத்த ஆவிகளின் எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் விலகி ஓடி போகும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவே, மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவே, எனக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று நித்திய மீட்பை உண்டு பண்ணினீர் என்று அன்பு கூர்ந்து நம்பி அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றேன். அப்பா, கொஞ்ச நேரம் சிலுவை தியான நேரம் என்று இந்த ஜோஸ்பா டிவி மூலமாக கர்த்தாவே பேசி இருக்கிறோம். வேத வார்த்தைகளை நீர் நடத்தி காட்டின அந்த ரட்சிப்பை இது என் ஜனங்கள் எல்லாரும் கேட்கட்டும். இவைகளில் உள்ள ரகசியத்தை அறிந்து இன்னும் உம்மை கிட்டி சேரட்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், பரலோக வாசி என்று அறிக்கை இடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.